இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலைத்திட்டங்கள் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பயன்பாடு கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று நடைபெற்ற நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக குறித்த வேலைத்திட்டம் இன்று காலை ஆரம்பமானது. போதைப்பொருள் பயன்பாட்டையும் போதைப்பொருள் கடத்தலையும் உலகளாவிய ரீதியிலும் எமது நாடு எதிர்கொண்டுள்ள கடுமையானதொரு பேரழிவாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம். போதைக்கு அடிமையாவதிலிருந்து போதைப்பொருள் கடத்தலிலிருந்து விலகியிருப்போம் என்ற துணிப்பொருளையே நாம் எடுத்துக்கொண்டு முன்னோக்கி நகர்கின்றோம். பயன்பாடு மற்றும் கடத்தலிலிருந்து விலகி இருக்குமாறு நாம் அவர்களுக்கு குறிப்பிட்டுள்ளோம். ஒரு சமூகமாக இந்த பேரழிவில் நாம் இன்னும் ஓரடி முன்னோக்கி செல்லக்கூடாது என நாம் நம்புகின்றோம். நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த பயணத்துக்கு எதிராக எத்தகைய சவால்கள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் இவற்றினாலும் இந்த பயணத்தை பின்னோக்கி நகர்த்த நாம் தயாராக இல்லை. நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். கடந்த சில தசாப்தங்களாக எமது நாட்டில் சட்டம் ஆட்சி சீர்குலைந்து அனைத்து வகையான பேரழிவுகளையும் நாடு எதிர்கொண்டிருந்தது. இது குற்றவாளிகளின் ராஜ்யமாக மாற்றப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் திட்டமிட்ட முறையில் ஒழுங்கமைத்து வலைமைப்பாக மாற்றியுள்ளோம். எதிர்வரும் காலங்களில் இந்த பேரழிவில் எந்த ஒரு பிள்ளையும் பலியாவதை பார்த்து கொண்டிருக்க எந்த ஒரு குடிமகனுக்கும் உரிமை இல்லை. அதற்கான அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு ஜனாதிபதி அவர்கள் தலைமை தாங்கியுள்ளார்கள். அடுத்த 2-3 வருடங்களுக்குள் இந்த பேரழிவை நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும். இதனோடு தொடர்புடைய பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளும் இருக்கின்றன. நாட்டுக்கு பெருமளவிலான பொருளாதார வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தது போன்று வெகு விரைவில் மிக குறுகிய காலத்துக்குள் இந்த பேரழிவுக்கு எதிராக வலுவான மக்களின் அணிதிரள்வை நாட்டுக்காக உருவாக்கி போதைக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் எதிராக ஒரு வலுவான இயக்கத்தை நாம் கட்டியெழுப்ப உள்ளதோடு அந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான திட்டங்களையும் தயாரித்துள்ளோம். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆரம்பமான இந்த நடைப்பயணம் கொள்ளுப்பட்டி சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமயத் தலைவர்கள், முப்படைகளின் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் பங்கேற்றிருந்தனர்.